ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது வெயிட் லாஸ் சேலஞ்ச் 90 days சேலஞ்ச் டே 3. ஓகேவா, இதுதான் டே 3. இன்னைக்கு அம்மாவோட வெயிட்டை பாருங்கள், சரிங்களா? ராத்திரிக்குள்ளே வெயிட்டை பாருங்கள். ஸோ ஓகேவா, ஸோ இந்த வீடியோ என்னென்னா, நம்ம அம்மா சூரிய நமஸ்காரம் பண்ண காணிக்க போகிறாங்க. இப்போ அம்மா வந்துடுவாங்க. ஸோ இப்போ அம்மா வருவாங்க. வந்ததுல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய நமஸ்காரத்தை பற்றி தான் பார்க்க போறோம். சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது வந்து ஒரு அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நிறைய யோகா கலைகள் நிறைய எக்ஸசைஸ்லாம் இருந்தாலும் இந்த யோகாவுக்கு வந்து ஒரு தனி பாரம்பரிய இது உண்டு நமக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த ஒலிம்பிக் போட்டியில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவை வந்து கூப்பிடும்போது அவங்க பண்ணது யோகா என்ன அப்படின்னா இந்த சூரிய நமஸ்காரம் தான் பண்ணாங்க. இதே நீங்கள் மற்ற என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, ஆனால் இந்த சூரிய நமஸ்காரம் மட்டும் டெய்லி ஒரு 12 நேரம் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து எந்த ப்ராப்ளங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. நல்ல சத்தான உணவும் எடுத்து இந்த சூரிய நமஸ்காரமும் டெய்லி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கலாம். நான் ஹெல்த்தி ஃபுட்டு காலையிலே எடுத்தாச்சு. காலையில் வந்து ஒரு 5:30க்கு மேலே ஒரு 7 மணிக்கு உள்ள இந்த எக்ஸசைஸை டெய்லி பண்ணணும். ஏன் அப்படி காலையில் பண்ணணும் அப்படின்னா, காலையில் வந்து நம்ம வந்து எம்டியாக இருக்கும், அதாவது எதுவுமே சாப்பிடாம இந்த எக்ஸசைஸை பண்ணணும். ஓகேவா? இந்த காலையில் வந்து நம்ம எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு ஒரு கப்பு தண்ணி வேணால் குடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், இந்த எக்ஸசைஸை பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் லைட்டாக சொல்லிடுறேன். இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செய்திருக்கலாம். பெனிஃபிட் சின்ன குழந்தைங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு அடிக்கடி மறந்து போகிறது, அப்புறம் வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க, பசியின்மை அந்த மாதிரி இருக்கும், ஒரு மனசில் ஒரு தைரியம் இருக்காது. ஆனால் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு மன தைரியம் இருக்கும், நல்லா பசிக்கும், பிள்ளைங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் பவர் சூப்பராக இருக்கும். பெரிய பெரிய எக்ஸாம்லாம் அழகாக எழுதுவாங்க. நம்ம பிள்ளைங்களும் இங்கே பண்ணுவாங்க. அதே மாதிரி பெரிய ஆட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா அஜீரண கோளாறு நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே எப்போவுமே இளமையாக இருக்கணும், அப்படி ஸ்டைலிஷாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவோம். அப்போ நம்மளை வந்து இளமையாக வச்சுக்கிறதுக்கு, அப்புறம் வந்து அஜீரண கோளாறுகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் வந்து லேடிஸுக்கு வந்து நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இந்த ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா மென்சஸ் ப்ராப்ளம் தான். அந்த ப்ராப்ளம், அதாவது இர்ரெகுலர் பீரியடை வந்து கரெக்ட் பண்ணி ரெகுலர் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த எக்ஸசைஸ். நல்ல சத்தான உணவும் இந்த எக்ஸசைஸும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்நாள் முழுசும் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்போம் அப்படிங்கிறத நான் வந்து சிம்பிளாக உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். இனி நம்ம வந்து அந்த சூரிய நமஸ்கார எக்ஸசைஸை பார்க்கலாம். வாங்க போகலாம். எப்படி பண்ணுறாங்கன்னா, அம்மாவும் நானும் பண்ணி காணிக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம்.
இன்னொரு பெஸ்ட்டான வீடியோ சந்திப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நாளைக்கு நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ண போகிறோம்னா காலுக்குள்ளே எக்ஸசைஸ் தேவையான எல்லா எக்ஸசைஸும் பண்ண போகிறோம். அது நாளைக்கு நீங்கள் பாருங்கள். ஓகே, பாய் 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 பாய். உங்களை விட உங்கள் ஹிமானேஷ்.